மிக்கி சிறுகோள். இது முழுக்க முழுக்க தங்கம் மற்றும் விலை மதிக்க முடியாத உலோகங்களானதுன்னு சொல்கிறாங்க. இதன் மதிப்பு பார்த்தீங்கன்னா 10 குண்டிலின் மதிப்புன்னு சொல்கிறாங்க நாசா. இந்த கோள் பார்க்க உருளைக்கிழங்கு மாதிரி இருந்தாலும் இதோட நீளம் எடுத்திங்கன்னா 232 கிலோமீட்டர் நீளமும் 280 கிலோமீட்டர் அகலமும் கொண்டதுன்னு சொல்கிறாங்க. இது மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 1,65,800 சதுர கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. இந்த கோள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கிடையே சூரியனை சுற்றி வர மாதிரி இருக்குது. ஓகேங்களா. இதை வந்து ஃபஸ்ட்டு இத்தாலி சேர்ந்த ஒரு விண்வெளி ஆய்வாளர் அனிபெல்டி கேஸ்பர்ஸ் என்பவர் 1852ஆம் ஆண்டு கண்டறிந்தார். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கோளை வெறும் உலோகம் மட்டும் தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அதிநவீன தொலைநோக்கி ஜேம்ஸ் வெப் மூலம் ஆய்வு செஞ்ச போது ரிசல்ட் கிடைச்சதுனா விலை மதிக்க முடியாத பொருட்கள் இருப்பதை வந்து நாசா கண்டறிஞ்சாங்க. இதை பார்த்து நாசா வாயடிச்சு போனாங்க. இதை நாசா அதோட கையோடு விடாமல் இந்த புதையலை எப்படியாச்சும் நம்ம பூமி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த கோளோட பேர்லேயே ஒரு விண்கலத்தை வந்து ரெடி பண்ணாங்க. சைக்கிங்கிற ஒரு விண்கலம். இந்த சைக்கிங்கிற விண்கலத்தை வந்து அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி 2023 வந்து விண்வெளிக்கு வந்து அனுப்புனாங்க. கோளின் தொலைவு பூமியிலேருந்து 39 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்குன்னு சொல்கிறாங்க நாசா.